2024 பொங்கல் ரேஸ்ல அடுத்ததான் மெட்ராஸ்காரன். கதை வாய்ஸ் சூப்பரான கதையை ஸ்கிரீன் பிளேலயும் நமக்கு காட்டின விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. தேவையான கதையும் கதாபாத்திரம் மட்டுமே படத்துக்கு இருந்தாவே போதும். ஆனா ஆடியன்ஸை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டு யார் குற்றவாளி அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்து கதையை சொதப்படுறத லைவா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயினே லவ் பண்ணி நம்ம ஹீரோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறாரு. சும்மா இல்லாம ஹீரோயின் அவனை பார்த்தே அவங்கிறதுக்காக வெறி பிடிச்சி நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியதான் டோட்டல் ஸ்டோரி ஆஃப் மெட்ராஸ்காரன். இந்த கதையை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஆனா ஆக்டிங் வைஸ் இவங்க இதை பெட்டராவே கட்டிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே ஆக்டிங்க குறையே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆனா அதை தாண்டி இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போற சண்டை, அந்த சத்தெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணி விட்டுருச்சு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய தேவையில்லாத கேரக்டரை கொண்டு வந்து அது இல்லைனாலும் படம் ஓடும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்க கூடாதுங்கிறதா இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா போனதா எனக்கு தோணுது. இந்த படம் தியேட்டர்ல ஓடுமாங்கிறது டவுட் தான். ஆனா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பல பேரால பாராட்டக்கூடிய ஒரு படமா தான் அமையும் மெட்ராஸ்காரன்.